விஜய் காவேரி சேர்ந்ததுல யாருக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம். இனி விஜய் காவேரி எதுக்காகவும் பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். விஜய் வந்து நம்ம காவேரிக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்டாரு. ஃபோனில் கொஞ்சம் கோவமாக பேசினனால நம்ம காவேரியை வந்து பயந்துட்டாங்க, ரொம்பவும் ஃபீல் பண்ணாங்க. இப்போ வீட்டில் விஜய் வந்து நிற்கவும் நம்ம காவேரினால நம்பவே முடியலை. அப்படியே வந்து ஸ்டன் ஆகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. என்னடி காவேரி, விஜய் எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்த வாசலை எட்டி பார்த்துட்டு இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் கூட எதுவுமே ரியாக்ஷன் இல்லாமல் நிற்கிறியடி, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, உடனே நம்ம விஜய் அது இல்லை பாட்டி, நான் வரமாட்டேன்னு சொல்லி அவகிட்ட வந்து சொல்லியிருந்தேன். வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவளால் நம்பவே முடியல, அதனால தான் இப்படி நிற்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நம்ம சாரதா வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணீங்க, நீங்கள் பண்ணது நியாயமா சொல்லுங்கள், கான்ட்ராக்டுக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம விஜய் வந்து ரொம்பவே அழகாக எடுத்து சொல்கிறாரு. நானும் காவேரி வந்து மனசார ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து குழந்தையே வந்துச்சு. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தையே வச்சு ஒரு முடிவில் இருக்கிறீங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏதோ அந்த டைமில் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன், தயவு செஞ்சு அதை நீங்கள் மன்னிச்சிடுங்க. இப்போ கூட உங்கள் காலில் கூட நான் விழுக வந்து தயாராக இருக்கிறேன். எனக்கு காவேரினா ரொம்பவே பிடிக்கும். காவேரியை வந்து நான் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன். எனக்கு காவேரி மேலே எவ்வளோ பாசம் இருந்திருந்தா நான் இப்போ வரைக்குமே அவள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய் உங்களையே சுற்றி வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சாரதாமா அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, ஏண்டி காவேரி, அதான் அந்த தம்பி சொல்கிறார்ல, இப்போ என்ன அவர் காவேரியை ஏமாற்றிட்டா போயிட்டார், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, இல்லை காவேரி ஏதோ வேற ஒருத்தன் கூட போயிட்டு என்ன வயிற்றுல இன்னும் குழந்தைய வாங்கிட்டா வந்திருக்கிறா, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிடி, நீ பேசுறது எதுவுமே வந்து கரெக்டே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜயும் எவ்வளோ தூரமாக எடுத்து சொல்கிறாங்க. எல்லாருமே நம்ம விஜய் காவேரிக்கு தான் வந்து சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே நம்ம சாரதாம்மாவோட மனசு வந்து பார்த்திங்கன்னா எதையுமே ஏற்றுக்கல. இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. என்னங்க இன்னும் உங்களுக்கு வந்து நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கணும், நான் என்ன பண்ணால் நீங்கள் நம்புவீங்க சொல்லுங்கள், அதை கூட நான் பண்ணுறேன், நான் காவேரிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன் என்னோடய உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை தம்பி, நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. உங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு சம்மதமா காவேரியும் நீங்களும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவுமே, இங்கே நம்ம விஜய்க்கு வந்து தூக்கி வாரி போட்டுறது, ஏன் இப்படிலாம் வந்து கேட்குறீங்க, எங்கள் வீட்டில் என்ன, அவங்க எல்லாருக்குமே சம்மதம் தானே, அப்போது நீங்கள் எல்லோரும் எதையும் மறைக்கிறீங்க, நீங்கள் பேசுறதுலையே தெரியுது, எதனாலும் தயவுசெய்து என்கிட்ட உண்மையை வந்து சொல்லுங்கள், எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. சாரதாம்மா இருந்துக்கிட்டு சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறாங்க. அந்த டைமில் காவேரி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. விஜய்க்கு நல்லாவே புரிய வருது. அப்போது கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, காவேரி நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியும் கேட்கவும் இங்கே சாரதாம்மா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. இதுதான்ப்பா நடந்தது, காவேரி அன்னைக்கு உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தா, அதுக்கு முன்னாடியே உங்கள் சித்தி வந்து என்னென்னமோ பேசி போயிட்டாங்க, அப்புறம் எங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், அதனால தான் நான் கூட உங்கள் மேலே வந்து அவ்வளோ ஒரு கோபத்தை காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் குமரன் இருந்துக்கிட்டு, அது மட்டும் இல்லை விஜய், அதுக்கு நாளே காவேரியை பார்த்து உங்கள் பாட்டி கூட வந்து பேசியிருக்கிறாங்க உங்கள் லைஃப்பை விட்டு போக சொல்லி. அப்புறம் இந்த மாதிரி உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் வந்து விவாகரத்து பேப்பரில் சைன் பண்ண சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிட்டாங்க. பாவம் காவேரி எவ்வளோ தான் கஷ்டத்தை தாங்கிக்குவா சொல்லி, எவ்வளோ அசிங்கமாக தப்பாக பேசிட்டாங்க. பணத்துக்காக தான் காவேரி உன்னை கல்யாணம் பண்ணா, இப்போ வரைக்குமே பணத்துக்காக தான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க. இதுக்கப்புறமும் எங்களால் எப்படிப்பா இந்த விஷயத்தில் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லி, இதுக்கு முன்னாடி அந்த வெண்ணிலா பொண்ணு இருந்தனால வந்து எனக்கு உன்னையும் காவேரி சேர்த்து வைக்கிறதுக்கு மனசே வரல. இப்போது உங்கள் வீட்டில் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி வாழ்க்கையை நினச்சி எனக்கு இன்னமும் பார்த்தேன்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு மனசில் இருக்க விஷயத்த வந்து நம்ம சாரதாம்மா வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே விஜய் பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. உடனே எதுவுமே பேசாமல் இங்கே வீட்டுக்கு தான் கிளம்புறாரு. இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, தயவு செஞ்சு நீங்கள் பாட்டி சித்திக்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, சண்டைலாம் போடாதீங்க, ஏதோ உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் அவங்க இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ வாயை மூடு காவேரி, உன் மேலே தான் இப்போ பயங்கர கோவம் வருது எனக்கு, இதை முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லியிருந்தா
எதுக்காக எப்போ பார்த்தாலும் எல்லா பிரச்சனையும் உன் மேலேயே போட்டுக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் நீ மட்டும் தனியாக அனுபவிக்கிற சொல்லு. எனக்கு தெரியும் காவேரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ என்னை விட்டு அவாய்ட் பண்ணுற, என்னை விட்டு தள்ளி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ வரைக்குமே இதுக்கு காரணம் அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நான் நினச்சிருந்தேன். ஆனால் அது கிடையாது. பாட்டியும் சித்தி இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் நினச்சதில்ல. நான் வீட்டில் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கிட்டேயும் மற்றவங்ககிட்டையும் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக விஜய் வீட்டில் போய்ட்டு சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த தம்பி அவ்வளோ தூரம் கேட்கும்போது எப்படிடி சொல்லாமல் இருக்கிறது? சொல்லுறது தான் கரெக்டான இது. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம். அந்த தம்பி என்ன தான் முடிவெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாம்மா வந்து சொல்ல, இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே விஜய் வந்து செம்ம கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அன்பு ராதாவை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே தாத்தா வீட்டில் வந்து டேரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் வந்திருக்கிறாரு. இப்போ விஜய் பயங்கர கோவத்தில் வந்திருக்கிறாரு. அந்த டைமில் அன்பு அங்கே இருக்கனால பார்த்தீங்கன்னா, அன்பை பிடிச்சி செம்மையாக வந்து வெளுத்து வாங்கி, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போயிடியா, நீ இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பாட்டியும் தாத்தா இருந்துக்கிட்டு, என்ன விஜய் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்ட, வரதுக்கு 4 நாள் ஆகும்னு சொன்னீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு எல்லாருமே என் முதுகுக்கு பின்னாடி தான் குத்துறாங்க. யாருமே வந்து எனக்கு உண்மையாக இல்லை, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா பேரும் நினைக்கிறாங்க. ஏன் நான் உயிராக நேசித்தவங்க கூட அப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. உடனே தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன விஜய் என்ன பேசுகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னங்க விஜய் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு தெரியல, எல்லாம் அந்த காவேரியை பற்றி தான் பேசுவான். காவேரி அப்படி தானே இருக்கிறா. விஜய் தயவு செஞ்சு அந்த காவேரியை வந்து நீ விட்டு தொலை. அவளாம் உன் வாழ்க்கைக்கு வந்து சரியாகவே இருக்க மாட்டா. அவளால் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான். உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டா. இப்போ வரைக்கும் அவளால் நீ உன் நிம்மதியை தொலைச்சிட்டு நிற்கிற. இனியும் இந்த காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இருக்காத. இப்போ ஓரளவுக்கு நீ அவளை புரிஞ்சிருப்ப, என்ன புரிஞ்சுக்கிட்ட தானே, இதோட விட்டு அவள் தொலைஞ்சதா நினச்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே நம்ம விஜய்க்கு கோவம் உச்சிக்கு ஏறிடுது. அடைச்சி வாயை மூடுங்க பாட்டி, நான் ஒன்றும் காவேரியை பற்றி பேசலை. காவேரி எப்போதுமே எனக்கு நல்லது மட்டும்தான் நினச்சிருக்கிறா. ஆனால் நீங்கள் இப்படி இவ்வளோ கேவலமான விஷயத்த நீங்களும் சித்தியும் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினைக்கல. யாரை கேட்டு இப்படிலாம் நீங்கள் ஒரு முடிவெடுத்தீங்க? காவேரியை நீங்கள் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சி முடிவெடுத்துட்டீங்க. அவளை வற்புறுத்தி அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமும் பண்ணியிருக்கிறீங்க. யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? என்னோட வாழ்க்கை, என்னை கேட்காமலே நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம்? இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் காவேரி அவளை வாழ்க்கையை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களா? அது செத்தாலும் நடக்கவே நடக்காது. ஆனால் நீங்கள் பண்ண விஷயத்த நான் ஒரு நாளும் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு, என்னப்பா விஜய் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. காவேரி வீட்டில் சித்தி பாட்டி பேசின எல்லா விஷயத்தையுமே வந்து தாத்தா கிட்ட விஜய் சொல்லவுமே தாத்தாவே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பாட்டி அப்படியே முறைச்ச மாதிரி வந்து நிற்கிறாங்க. இங்கே பாட்டி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறாங்க. உனக்காக தான்ப்பா அப்படிலாம் பண்ணோம். காவேரி உன் வாழ்க்கையில் இருக்கிறது உனக்கு வந்து எப்போதுமே பிரச்சனை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காவேரி என் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். பிரச்சனை வந்து வரும் போகும். அதுக்காக நீங்கள் வந்து காவேரி என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினைப்பீங்களா? அந்த இருக்கிறாங்களே உங்கள் பொண்ணோட வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரா? அவரால் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஏன் அவரால் என் வாழ்க்கை முக்கால்வாசி நாசமானதே அவரால் தான். அதுக்கு நீங்கள் என்ன உங்கள் மகளையும் உங்கள் மருமகனையும் பிரிச்சிருவீங்களா? சொல்லுங்கள், இதுக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேக்லாம் எடுத்துகிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்புறாங்க. இங்கே பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க. இங்கே பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரா அவங்க சித்திக்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க. இதே உங்கள் சொந்த பையனாக இருந்தால் இப்படி நீங்கள் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்களே. உங்களுக்கே தெரியும் நான் காவேரி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணீங்க? இனிமேல் வந்து என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. தாத்தாக்கு விஜய் வீட்டை விட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் எதுவுமே பேச முடியலை, அமைதியாகவே இருக்கிறாரு. எங்கள் தாத்தா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க தாத்தா, நான் போகிறேன். எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லைங்க தாத்தா. நீங்கள் எப்போதுமே வந்து நானும் காவிரியும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்கிறீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தலையிட்டிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கே இது தெரியாமல் தான் நடந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தாத்தா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு விஜய். ஒரு சில விஷயங்கள் பாட்டி பண்ணது எனக்கு வந்து தெரியும். நானும் வந்து சொல்லி பார்த்தேன், அவள் கேட்கல. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு அவள் இறங்கி இப்படிலாம் பண்ணுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வீட்டை விட்டு போகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தாத்தா நீங்கள் ஒரு கால் பண்ணுங்க, என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உடனே வந்து நிற்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா கிட்ட வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை தாத்தா, ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து சொல்லணும், ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன விஜய், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் கொள்ளு தாத்தாவாக போகிறீங்க, காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தாத்தா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன விஜய், என்னப்பா சொல்கிற? ஆமாங்க தாத்தா, இந்த விஷயத்த நானும் காவேரியும் சந்தோஷத்தோடு உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எல்லாத்தையுமே இந்த வீட்டில் உள்ளவங்க மாற்றிட்டாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ப்பா, காவேரி எப்போ இந்த வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். சீக்கிரமே நீயும் காவேரியும் வரணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நடந்தால் பார்ப்போம் தாத்தா. இந்த மாதிரி ஒரு நிலைமையில காவேரி ஆளாளுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க தாத்தா. அதை தான் என்னால் சுத்தமாக தாங்கிக்க முடியலை. அவள் கஷ்டத்தை அவள் மனசுலேயே வச்சுக்கிட்டு அவள் யாருக்கிட்டையுமே வெளியே காட்டிக்காமல் வந்து இருந்திருக்கா. எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது சொல்லி தெரியுங்களா? இந்த ஒரு டைமில் கூட அவள் இந்த விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. பாட்டி கூட நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லும்போது கூட அவள் தடுத்தா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை இவங்க எப்படி தான் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்களே தெரியல அப்படின்னு வந்து இங்கே விஷயத்த சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்புறாரு. இதை கேட்ட பாட்டிக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. கேட்டையா, ஏம்மா இப்படிலாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பிடிச்சி தாத்தா வந்து திட்டுறாங்க. இல்லைங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்கு வந்து பேக்கோட வந்து நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விஜய் வந்து, நான் மொத்தமாக இங்கே வந்துட்டேன், இனி வந்து நான் காவேரி கூட தான் வந்து வாழ போகிறேன். மற்றவங்க சம்மதிச்சா என்ன, சம்மதிக்கலனா என்ன, நான் தானே காவேரியோட வாழ போகிறேன். நான் காவேரி நல்லா பார்த்துக்கிட்டா உங்களுக்கு போதாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட வந்து சொல்கிறாங்க. எப்போது அந்த வீட்டில் எல்லாருமே மனசார காவேரியை வந்து ஏற்றுக்கிறாங்களோ அப்போ நான் அந்த வீட்டுக்கு காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதா வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, ஏங்க அப்படிலாம் பண்ணீங்க, பாவங்க பாட்டி தாத்தாலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்களே, வயசான காலத்தில் எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரியை பிடிச்சி நம்ம விஜய் வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு, அதான் இவ்வளோ தூரம் அந்த பையன் சொல்கிறாள் சாரதா, இங்கேயே இருக்கட்டும் விஜய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்க, இங்கே இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அம்மாவும் சொல்லிடுறாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுமே இங்கே நம்ம காவேரி சாரதா எல்லாருக்கிட்டையுமே வந்து தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம பாட்டி. அப்புறம் காவேரிக்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க. ஏம்மா காவேரி, இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா சொல்லு. ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், என் மேலே தான் தப்பு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா, உன் காலில் கூட நான் விழுகிறேன், நீயும் விஜய் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி பாட்டிக்கு வந்து சமாதானம் சொல்கிறாங்க. பாட்டி, நீங்கள் பேசுனதெல்லாம் எதையுமே நான் பெருசாக நினச்சிக்கல, நீங்கள் வந்து இதுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாட்டி மேலே இன்னுமே விஜய் வந்து கோவமாக தான் இருக்கிறாரு. பாட்டி மன்னிப்பு கேட்டு கெஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜய் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி மேலே தான் கோவப்படுறாங்க. சாரதாமா இருந்துக்கிட்டு அவங்க வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, பெரியவங்க இப்படிலாம் பேசாதீங்க, அதான் அவங்க சொல்கிறாங்களே, நீங்கள் அவங்க கூடயே போங்க, காவேரியை கூப்பிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தடுத்து இன்னும்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.